அப்ப எங்க இடையில எங்க வருது திராவிடம்? முதல்ல திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, தமிழ் சொல்லே இல்லாத திராவிடம் எப்படி தமிழ்காரனா இருக்கும்? சரி, இப்ப எங்க இருக்கு தமிழ்? தமிழை இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் பாதுகாத்திருக்கா, அழிச்சிருக்கா? அத நீங்க சொல்ல, நான் சொல்ல. நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடியே ஊரா சொல்லிட்டு வர்றாரு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். ஒரு பேட்டியில் திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசியத்தை பாதுகாத்து திராவிடம் தான் அப்படின்றாங்க. அது இல்லை. எங்க அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல. அது தவறு. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். சரி, இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டது, தமிழர்களுக்கு தான் சொன்னதை ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அவர் ஏன் திராவிடர்கள்னு சொல்லல? திராவிட மொழிகள்னு நீங்க திராவிடர்னு சொல்றது கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம், திராவிடருங்கிறீங்க. தமிழ் சமஸ்கிருதத்தோடு சமஸ்கிருதத்தை மென்னு முழுங்கி துப்பிய மொழிகள் தான் இந்த மொழிகள் எல்லாம். அதை நீங்க மறுக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். முதல் மொழி தமிழ், மூத்த மொழி தமிழ்னா மூத்த மனிதன், மூத்த மாந்தன் தமிழன் தானே. அதை நீங்க சொல்ல, நான் சொல்ல. நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடியே ஊரா சொல்லிட்டு வர்றாரு. அதை ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அப்ப எங்க இடையில எங்க வருது திராவிடம்? முதல்ல திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, தமிழ் சொல்லே இல்லாத திராவிடம் எப்படி தமிழ்காரனா இருக்கும்? சரி, இப்ப எங்க இருக்கு தமிழ்? தமிழை இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் பாதுகாத்திருக்கா, அழிச்சிருக்கா? இதை வந்து எங்க அண்ணன், நாங்க எங்க அண்ணன் கூட இருக்கும்போது இந்த கருத்தை பேசினாரா? இன்னைக்கு அவர் பேச வேண்டிய சூழல் வருது, பேசுறாரு. அதனால நாங்க அதை பேசாம கடந்து போறோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் இதை பேசலையே. திராவிடம்ங்கிறது எங்க இருக்கு? சும்மா அது ஒரு கற்பிதம். திராவிட தேசம்ங்கிறது எங்க இருக்கு? இல்லாத திராவிடம் வந்து இருக்கிற தமிழ் தேசியத்தை வீழ்த்தி ஆண்டு கொண்டிருக்குதுன்னு பேசுனது இருக்கு. அதனால அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அது எங்க அண்ணனுடைய கருத்து. அவர் கருத்தை நாங்க எப்பவும் மதிக்கிறோம். அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அப்புறம் தான் முடிவெடுக்கணும். அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல.